ஹலோ எவ்ரி ஒன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி ஷார்ட்கட்டில் போகிறது? இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். ஒரு சர்டைன் சம் அப்படின்றது அமௌண்ட்ஸ் டு 7200 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு அமௌண்ட்டு 7600 மாறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க 2 வருஷத்தில் 20% பர் ஆனம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு அமௌண்ட்டு 7200 மாறுது அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்குள்ளே பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா 2 வருஷம் கொடுத்துருக்காங்க 20% அப்படின்னா ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு தான் நம்ம அமௌண்ட்டை திருப்பி கொடுப்போம். அப்போ 7200ன்றது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரியுது. நம்ம என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்த்த உடனே போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 20% அப்படின்னா 1/5 அப்படின்றது ரேஷியோ. இதில் 5 அப்படின்றது பிரின்சிபல், 1ன்றது இன்ட்ரெஸ்ட்டு. அமௌண்ட்டாக என்னப்பா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் தானே அமௌண்ட்டு. அப்போது பிரின்சிபல் 5 இருந்துச்சுன்னா அமௌண்ட் வந்து 5 + 1 6 இருக்கும். 2 வருஷம் சொல்கிறாங்க இல்லையா, அப்போ ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அதோட ரேஷியோ எப்படி இருக்குன்னா 25:36 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கும். அந்த 36 பார்ட் அப்படின்றத அவன் கொடுத்துட்டான். அமௌண்ட் வந்து அவனே கொடுத்துட்டான் 7200ன்னு சொல்லிட்டு. அப்போ 1 பார்ட்னா 200. அப்போ 25 பார்ட் அப்படின்றது 25 × 200. ஸோ 5000 அப்படின்றது பிரின்சிபல். அந்த சம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000. இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் வேலை அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஷார்ட்கட் லிங்க்ஸோடு சேர்த்து நான் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க அதை போய் பாருங்கள். தேங்க்யூ.